தொடர்ந்து குழப்பம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர் கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பார்க்க போகிறோம். இதுக்கான வீடியோவை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11th புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2 கணக்கு இருக்குது, அதுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக போடுறோம். இப்போ பாருங்கள், ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படி பருப்பொருளினுடைய ஈரியல்பு தன்மையானது துகள் ஒன்றின் நிலை மற்றும் உந்தத்தை ஒரே நேரத்தில் கண்டறிவதில் வரம்பினை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் ஹெய்சன்பர்க் தனது நிச்சயமற்ற தன்மை கோட்பாட்டினை உருவாக்கினார். இக்கோட்பாட்டின்படி துகள் ஒன்றின் நிலை, உந்தம் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் கண்டறிவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிழை ஏற்படும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஈக்குவேஷன் அங்கே கொடுத்துருக்காரு. டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு h/4π. இங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா பின்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிலை மற்றும் உந்தத்தினுடைய நிச்சயமற்ற தன்மை. இந்த ஹெய்சன்பர்க்குடைய பிரின்சிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறிய துகள்களுக்கு மட்டும்தான் பயன்படுது, பெரிய துகளுக்கு இதை நம்ம பயன்படுத்த முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு மூலமாக இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரான் ஒன்றின் திசை வேகத்தினை அளவிடுவதில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மையை கணக்கிடுவதன் மூலம் நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நிச்சயமற்ற டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு h/4π இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ டெல்டா பியை வந்து பார்த்திங்கன்னா எம் இன்ட்டு டெல்டா யூ அப்படின்னு நம்ம எழுதலாம். டெல்டா யூ அல்லது டெல்டா வி. இப்போ நமக்கு தேவை டெல்டா யூ தான். இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றது எல்லாம் நம்ம அந்த பக்கம் கொண்டுட்டு போனோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். அதாவது கணக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுலபமாக போட முடியும் அந்த அளவுக்கு நம்ம சுலபமாக ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், அதாவது ஹைட்ரஜனுடைய முதல் வட்டப்பாதைக்கான போர் ஆரம் தெரியும் நமக்கு 0.529 ஆம்ஸ்ட்ராங். இப்போ வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் நிலையினை அவ்வட்டப்பாதை ஆரத்தில் 0.5% துல்லியமாக கண்டறிய இயலும் சொல்லிட்டாங்க. அதாவது வட்டப்பாதையினுடைய ஆரத்தில் 0.55 துல்லியமாக, அதாவது அந்த நிலையை துல்லியமாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 0.5% மட்டும்தான். அப்போ நம்ம 0.5%னா அப்போ 0.5 டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 0.529 இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த 0.5 இருக்குது, அதை நம்ம 5/10ன்னு எழுதலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இருக்குது. அப்போ இதையெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 10^3ன்னு எழுதலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங் வந்து நாம் மீட்டருக்கு மாற்றும் போது 10^-10ன்னு எழுதணும். இந்த 10^3 மேலே போச்சு அப்படின்னா 10^-13ன்னு மாறிடும். 10^-13ன்னு மாறிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 × 0.5 இதை மட்டும் பெருக்கிங்க. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க வேண்டாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.5ன்னு வந்துடும். 2.5 × 10^-13 நம்ம முழுசாக போட வேணாம். நம்ம இந்த மாதிரி இப்போ எளிமையாக போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இங்கே பாருங்கள் 2.26ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 2.5 தான் இது ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், இப்போ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி h/4π. இங்கே பாருங்கள், நம்ம வி டெல்டா வியை மட்டும் இங்கே வச்சுப்போம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டுட்டு போவோம். இந்த ஹன்றது வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.626 × 10^-34. இங்கே 4πயோட வேல்யூ 3.14, எம்மோட வேல்யூ 9.1 × 10^-31. அடுத்தது டெல்டா எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2.6 × 10^-13 மீட்டர். இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரில் இருக்கிறது எல்லாம் ஒன்றா கூட்டிக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம கணக்கு போடணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பவரில் என்ன பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா 10^-34ன்னு இருக்குது. இங்கே கீழே பாருங்கள் 10^-31ன்னு இருக்குது. அதை நீங்கள் மேலே கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் ஆகிடும், 10^31 ஆகிடும். அடுத்ததாக பாருங்கள், இந்த 10^-13 இருக்குது, அதையும் நீங்கள் மேலே கொண்டுட்டு வந்தீங்கன்னா 10^13 மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 31ஐயும் 13ஐயும் கூட்டிக்கலாம், 10^44ன்னு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10^-34ன்னு இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 10^10ன்னு கிடைக்கும். இதுவரையிலும் நீங்கள் வச்சுட்டா போதும். அடுத்தது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 10^10ன்றது தான் பவரில் வந்துடுது, அதை விட்டுடுங்க. இங்கே அதே மாதிரி இந்த யூனிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அடிபட்டது போக மீட்டர் தான் நம்ம நிற்கும், அதையும் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ புள்ளியெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு குழம்ப வேணாம். இங்கே பாருங்கள், மேலே 6 இருக்குது, முழு நம்பராக போட்டுக்குங்க. கீழே பாருங்கள் 4 இருக்குது, 3 இருக்குது, இன்ட்டு 2 இருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 3க்கு இதை அடிச்சிடலாம், இதையும் இங்கே அடிச்சிடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா 36 இருக்குது. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணணும். 1ஆல் 36 டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், புள்ளி வச்சு நம்ம ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஒரு 0 சேர்த்தாலும் அடிபடாது. அப்போ இன்னொரு 0 சேர்த்துக்கணும் அப்படின்னா இங்கே 100 ஆகிடும். 100ல் வந்து பார்த்திங்கன்னா
2 இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சோம் 10^10 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் பாருங்கள். புள்ளி, அதாவது 2 நம்பர் தள்ளி இங்கே புள்ளி இருக்குது. அப்போ முழு என்ன எழுதுனா 2/100ன்னு எழுதலாங்களா. இங்கே பாருங்கள் 10^10ன்னு இருக்குது. இந்த 100 மேலே போச்சு அப்படின்னா 10^10 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10^-2ன்னு வந்துடும். அப்போ இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா 10^8ன்னு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆக மாறிடும். 2 × 10^8 இதுதான் இதுக்கான ஆன்சர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்டில் வருது, அதெல்லாம் நமக்கு தேவை. இதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னாவே நம்ம ஆன்சர் நம்ம போட்டுடலாம். அடுத்ததான் பாருங்கள், இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எலக்ட்ரானின் திசைவேகத்தை அளவிடுவதில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை 5.7 10^5 m/s(-1) எனில் அதன் நிலையில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை கணக்கிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கொடுக்கப்பட்டதை எழுதிக்கணும். கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், டெல்டா வி கொடுத்துருக்காங்க. டெல்டா வி என்ன கொடுத்துருக்காங்க, 5.7 × 10^5 மீட்டர்ஸ், அதாவது கிலோகிராம், மீட்டர் செகண்ட்/-1 மீட்டர் செகண்ட்/-1 கொடுத்துட்டாங்க. நமக்கு கொடுத்தது டெல்டா வி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். டெல்டா எக்ஸு இன்ட்டு டெல்டா பி > h/4π. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹச் இருக்குது, இங்கே 4π இருக்குது. ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் 6.626. நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த h/4πக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஹச்சோட வேல்யூ 6.626 பெருக்கல் 10⁻⁻34. நான் யூனிட்ஸ்லாம் போடல, ஏற்கனவே இருக்குது. அடுத்ததான் வந்து பாருங்கள், கீழே 4π 4 × 3.14. சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்பயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த யூனிட்ஸ்லாம், அதாவது பவரில் இருக்கிறத முதல்ல நம்ம சால்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றதுக்கு போகணும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரே ஒரு பவரில் தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே மேலே பாருங்கள் 6ன்னு இருக்குது, கீழே பாருங்கள் மேலே 6 மட்டும் வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் வேணாம். கீழே பாருங்கள் 4 × 3ன்னு இருக்குது, இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கங்க. இங்கே 2ன்னு வந்துடும், இங்கே பாருங்கள் இங்கே 1ன்னு வந்துடும், இங்கே 2ன்னு வந்துடும். அப்போ 1/2ன்னு வந்துடுது. அங்கே பக்கத்தில் என்ன இருக்குது 10^-34ன்னு இருக்குது. அப்போ 1/2வை நம்ம என்ன எழுதலாம் 0.5ன்னு எழுதலாம். அப்போ நம்ம 0.5 × 10^-34ன்னு எழுதலாம். இதையும் நம்ம முழுசாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ 0.5 × 10^-34ன்னு வந்திருக்கு. இப்போ 5 வந்து 5/10ன்னு எழுதலாம். இப்போ 10 மேலே போச்சு அப்படின்னா 10^-35ன்னு எழுதலாம். அப்போ நம்ம h/4πக்கான மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 × 10^-35. அப்போ நம்ம h/4πக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கணக்கில் h/4πக்கான வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 × 10^-35ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீதி இருக்கிறது நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாம் டெல்டா எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் டெல்டா எக்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டுட்டு போகலாம். அந்த பக்கம் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா h/4πயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 × 10^-35ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெல்டா வி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ போட்டுக்க போகிறோம். 5.7 × 10^5. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 9.1 எம்மோட வேல்யூ 9.1 × 10^-31. இதுதான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பவரில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பவரில் என்ன இருக்குது பாருங்கள் 10^-35ன்னு இருக்குது. அடுத்த பாருங்கள் இங்கே 10^5 இருக்குது, இங்கே 10^-31 இருக்குது. இங்கே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10^26ன்னு கிடைக்கும். இங்கே 10^26 மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ -10^-35 × 10^26 இதை நம்ம கழித்தோம் அப்படின்னா -10^-9ன்னு கிடச்சிரும். அப்போ நம்ம பவரில் வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10^-9. முதல்ல எப்பயுமே வந்து பவரில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிடணும், அப்போ தான் நமக்கு கணக்கு ஈஸி ஆகிடும். அடுத்ததாக பாருங்கள், இப்போ நம்ம 10^-9 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே இருந்தது பார்த்திங்கன்னா 5 இருந்திருக்கும்,
அடுத்த கீழே வந்து பார்த்திங்கன்னா 9 ஒன்று போட்டோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 5 ஒன்று போட்டோம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. இங்கே பக்கத்தில் நமக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁹ அதாவது பவர் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 5ன்னு இருக்குது, இங்கே 45ன்னு இருக்குது, இங்கே 10⁻⁹ இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 5ஐ 45ஆல் வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 0.1. அதாவது நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா முழு எண்ணை எடுத்துக்கோங்க, 50ன்னு வச்சுக்கோங்க. 50ல் எத்தனை 45 இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ என்ன நம்ம எழுதலாம் 0.1 பெருக்கல் இங்கே 10⁻⁹ இருக்குது, அது அப்படியே போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், 0.1 வந்து 1/10ன்னு போடலாங்களா? 1/10 × 10⁻⁹ போடலாம். இப்போ இந்த 10 மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 × 10⁻⁻10ன்னு போடலாம். நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 × 10⁻⁻10. எப்பயுமே வந்து நீங்கள் பவரில் இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த புள்ளி வச்ச நம்பர்லாம் நீங்கள் முழு எண்ணாக எடுத்து போடுங்க. ஆன்சர் உங்களுக்கு மாறாது, அந்த ரேஷியோவில் தான் வரும். அதனால் நீங்கள் கணக்கு பார்த்து பயப்பட வேணாம். கணக்கு நீங்கள் ஈஸியாக போடலாம். கொஞ்சம் ஒரு 2-3 டைமு முயற்சி பண்ணுங்கள், வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.